ஆன்மீக குறிக்கோள்கள்னா, இன்னைக்கு ஆன்மீக ரீதியா வந்து நான் அறிவு பெற்றிருக்கிறேன், நிறைய அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆன்மீக ரீதியான அறிவுனால, ஆன்மீக குறிக்கோள்கள்னா எல்லாமே தெரியும். ஆன்மீகத்த எல்லாம் தெரிஞ்சுட்டோம். இந்த தியானம் நெறைய பேர் சொல்லுவாங்க. நீ வந்து இறைவன வழிபட ஆரம்பிச்சிருக்க. அந்த ஆன்மீகம், தியானம்லாம் போனீன்னா, ரொம்ப உன்னை கடவுள் சோதிப்பாருன்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நல்லதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகும் போய் தப்பு பண்ணுனீங்கன்னா, உங்களுக்கு வந்து சாதாரணமா தப்பு பண்றத விட, இப்ப பண்றதுக்கு வந்து கூடுதலான கர்ம வினையா அது பதிவாகும். ரொம்ப அதிகமான பாவங்களா அது பதிவாகும். ஏன்னா, நீங்க தெரிஞ்சு தவறு பண்றீங்க அப்படின்ற மாரி அது. அது அதற்கான பதிவுகள் வந்து ரொம்ப இதா இருக்கும். அப்ப அதுக்கு வந்து நீங்க உங்களுக்கான பலன்கள நீங்க அனுபவிக்கணும். அதனால மத்தவங்க பண்றதுக்கும், ஆன்மீகத்த அறிந்தவர்கள் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா, கடவுளையே உதாசீனப்படுத்துறன்னு அர்த்தம். அதாவது ரோட்ல போறோம். ஆ நம்மளும் சின்ன பிள்ளைங்களும் போறோம். நமக்கு சாலை விதிகள் தெரியும். சின்ன பிள்ளைங்களுக்கு சாலை விதிகள் தெரியாது. அந்த புள்ள ரோட்ல நடக்குதுன்னா, அது பரவால்ல தெரியாம நடந்துருச்சு. ஆனா தெரிஞ்சே நான் வேணுக்கும்னே நடக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, சாலை விதிய மதிக்கல. அத போட்ட ஆளையும் மதிக்கல, அந்த விதியையும் நான் மதிக்கலன்னு அர்த்தம். சரியா இல்லையா? அப்போ இதுதான் மிகப்பெரிய தவறு. அதே மாரி தான். நீங்க கடவுள் வந்து ஒரு விதிகள அமைச்சிருக்காரு அப்டின்னா, உங்களுக்கு முழு சுதந்திரம் குடுத்திருக்கிறாரு. எல்லாமே குடுத்திருக்காரு ரைட்டு. ஆனா, நீங்க ஆன்மீக அறிவுக்குள்ள போய் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, எல்லாமே தெரிஞ்சிருக்கிறீங்க. இதுதான் இப்டிதான் தெரிஞ்சுட்டீங்க. யாரு என்ன, நம்ம என்ன அப்டின்லாம் தெரிஞ்சுட்டீங்க. தெரிஞ்சதுக்கு பிறகும் தப்பு பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப இறைவனையும், இறைவனுடைய விதிகளையும் நீங்கள் உதாசீனப்படுத்துறீங்க. அதனால அது ஒரு எதிர்மறை கர்ம வினையாக மாறும். அடுத்ததா தற்கொலை செய்றது. நெறைய பேரு தற்கொலை முடிவெடுப்பாங்க. எதுக்காக? தற்கொலை முடிவு எடுக்கிற அந்த எண்ணமே உங்களுக்கு மோசமான கர்ம வினைய குடுக்கும். எதிர்மறையான கர்ம வினை. மிகப்பெரிய தண்டனை குடுக்கும் அது. எப்படின்னா, உங்களுடைய தலம் கண்டிப்பாக 1வது தளத்துக்குள்ள போயிடுவீங்க. அப்பயிலேருந்து சொல்லியிருக்காங்க, எல்லா புராணங்கள்லயும் தற்கொலை செய்றவங்க நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, இந்த உயிர் உங் உங்க உயிர எடுக்கிறதுக்கே உங்களுக்கு அதிகாரம் இல்லன்னா, நம்மலாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அடுத்த உயிரையே எடுத்துட்டு இருக்கிறோம். வேற உயிரெல்லாம் கொன்னு சாப்பிட்டுட்டு இருக்காய்ங்க. உங்க உயிரையே எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அதெல்லாம் நீங்களே செய்யக்கூடாது. அது செஞ்சீங்கனாலே உங்களுக்கு மிகப்பெரிய பாவம். நீங்க நரகத்துக்கு போவீங்கன்னா, நாம அடுத்த உயிரையெல்லாம் கொன்னுட்டு இருக்கோம்ல, அதுக்கெல்லாம் என்ன நடக்கும்னு பார்த்துக்கோங்க. புரியுதா? அப்போ தற்கொலை செய்றது மிக, மிக மோசமான பாவம். அப்படி செய்யணுங்கிற எண்ணம் ஒருத்தருக்குள்ள உருவானுச்சுனாலே, அதுவே மிக மோசமான உங்களுக்கு பல பிறவிகள் அது மிகப்பெரிய இதா தொடர்ச்சியா வந்து நின்னுட்டே இருக்கும். அப்படி ஒரு நிலைய மட்டும் நீங்க போகாதீங்க. அது வந்து ரொம்ப, ரொம்ப மோசமான விஷயம். அப்படி செய்யணும்னு நினைக்கிறதோ, அல்லது செய்யிறதோ, அப்படி செஞ்சவங்களுக்கெல்லாம் அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுடைய தலம் வந்து 1 அல்லது 2 அவங்களால திரும்ப மனித பிறவிக்குள்ள வர்றது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. ஏன்னா, கடவுள் வந்து உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு குடுத்திருக்கிறாரு. நீங்க மனிதனா பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு இத குடுத்திருக்காரு. வாழ்றதுக்கான இதெல்லாம் குடுத்துட்டாரு. அவர் விதிய மதிக்காம, அவரையே நீங்க அவமதிச்சுட்டு, நீங்க முன்கூட்டியே உங்களுடைய முடிவு எடுக்கிறீங்க. அப்படி எடுக்கிறங்கன்னு செய்றதே வந்து மிகப்பெரிய பாவம். அது ஒரு மிக மோசமான எதிர்மறை கர்ம வினைய உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்குறதா இருக்கும். சரிங்களா? அடுத்ததா எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறது.